ஏழை விவசாயி எடப்பாடின்னா சம்பந்தி வீட்டுல இருந்து 746 கோடி எடுத்திருக்கு ஈடி. உன் மகன் மித்துன் இருக்கான்ல, அவன் 47 கோடியோட ஒரு இடத்துல மாட்டி இருக்கான். உன் சம்பந்தி ராமலிங்க வீட்டுல இருந்து 746 கோடி பிக்ஸ் பண்ணி இருக்கோம். என்ன சொல்ற? கட்சியை கொடுக்கறியா இல்ல கூட்டணிக்கு வரியா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு கட்சியும் வேண்டாம், அதிமுக வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் உங்களுக்கு அடிமைன்னு அமித்ஷா அண்ணா திமுகவை அடிமை திமுகன்னு பேர் மாத்தி நேத்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் சொல்றாரு ஊர்ல இருக்க கோயில் காசெல்லாம் எடுத்து ஸ்கூல் காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னு. ஸ்கூல் காலேஜ் கட்டுறாங்க அப்படிங்கிறது. ஸ்கூல் எதுக்கு கட்டுறோம்? எதுக்கு கட்டுறோம்? சத்தமா படிக்கிறதுக்கா? காலேஜ் ஏன் கட்டுறோம்? காலேஜ் ஏன் கட்டுறோம்? படிக்கிறது. ஒருத்தர் ஸ்கூல் காலேஜ் வேணான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு தானே? வெக்கமா இல்ல எடப்பாடிக்கு? வெக்கமா இல்ல? நீ ஒரு திராவிட கட்சி தானே, நீ அண்ணா திமுகன்னு சொல்ற திராவிட கட்சின்னு இத்தனை நாள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நாற்காலிக்காக, தன் பிள்ளையை காப்பதற்காக, தன் சம்பந்தியை காப்பதற்காக காவி கொடி தெரித்து அடிமையாக அண்ணாமலைன்னு ஒருத்தன் உன்னை மானங்கட்டத்தனமா கேள்வி கேட்டானே, அந்த கட்சியில போய் நீ கூட்டணி வைக்கலாமையா? அண்ணாமலைன்னு இப்ப டிவியில போட்டோம்ல, அண்ணாமலைன்னு ஒரு ஆளு அசிங்கமா கேட்டா அண்ணாவை பேசினார்கள், நாங்கள் பாஜகவை விட்டு வெளியேறினோம். சார், பாஜகவும் ஆமையும் ஒண்ணு. ஆமை பூந்த வீடு விளங்குமா? விளங்குமா? விளங்காது இல்ல. தைலாபுரத்துல பாருங்க, பாஜக போனது அதிமுக. அண்ணன் சொன்னிச்சுல்ல, சசிகலா அதிமுக, ஓ பன்னீர்செல்வம் அதிமுக, டிடிவி தினகரன் அதிமுக, பழனிசாமி அதிமுக, எல்லாத்தையும் பிச்சு படாரிட்டாங்க. இப்ப தைலாபுரத்துல இப்ப சாயங்காலம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அன்புமணி இனிஷியல வேணா போட்டுக்கோ, என் பேரு ராமதாசன், நீ பயன்படுத்தவே கூடாதுன்ட்டார். பாவம், ஆம பூந்துச்சு, குடும்பம் காணா போச்சு. ஒரு சங்கி இருக்கிற ஸ்கூல மூடி கோயில் பணத்துல ஸ்கூல் கட்டக்கூடாதுங்கிறான். காணிக்கை போடுகிறவர்கள் பக்தர்கள், காணிக்கை போடுகிறவர்கள் பக்தர்கள். அந்த பணம் பக்தர்களின் பிள்ளை படிப்பதற்கு ஸ்கூலை திறக்கிறோம். 1000 பேருக்கு உணவளித்தல், அன்னசத்திரம் 1000 அமைத்தல், அதை விட அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். கல்விதான் உன்னை உயர்த்தும், கல்விதான் உன் அடிமை விலங்கை உடைக்கும், கல்விதான் உன்னை மானமும் அறிவும் கொண்ட மனிதனாய் மாற்றும் என்று தந்தை பெரியார் சொன்னார். அந்த வழியில முதலமைச்சர் சொன்னார், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ படி, நீ படி, நான் இருக்க உன்னைய பார்க்கன்னு. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் படிச்ச பிள்ளைங்க 56 பேர் ஐஏஎஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி போயிருக்காமா. இதுல பாதி பேர் 100 நாள் வேலைக்கு போறீங்க. சம்பளம் வந்துச்சா? வரல. வந்துச்சா? சத்தமா பதில் சொல்லுங்க. ஏன் வரல தெரியுமா? நிர்மலா சீதாராமன் நிப்பாட்டி வச்சிருக்கு. நிர்மலா சீதாராமன் மோடியினுடைய நிதியமைச்சர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் கேட்டோம்னா அதிமுக சொல்லுது, நாங்க தமிழகத்தை மீட்க போகிறோம்னு. அப்பா, அமித்ஷா கிட்ட இருந்து உன் கட்சியை மீட்டெடு. திமுக காரர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனபலம் என்ன தெரியுமா? நீ சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, எங்க இயக்க தலைவரையோ எங்கள் மாவட்ட செயலாளரையோ எவனாவது பேசிவிட்டால் அவன் சங்கை பிடித்து மிதித்து உண்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரே கட்சிக்காரன் திமுக காரன் தான். நேத்து ஒரு அம்மா பேசினுச்சு. அந்த அம்மா யாரு அப்படின்னா, எங்க அண்ணன் ஒருத்தர் செத்து போயிட்டார். அவர் பேர் கூக்கா செல்வம். அவரோட பழைய காதலி. அவர் பாதி அவரால் தான் செத்து போனார். நல்லா இருந்திருப்பாரு. கடைசி நேரத்தில் அந்த பொம்பளை பேச்சை கேட்டுட்டு நம்ம கட்சியை விட்டு போனார். ஆனாலும் அவர் செத்து போனதுக்கு அப்புறம் சாவறதுக்கு முன்னாடி சொன்னாரு, நான் மனம் திருந்திட்டேன். எம்ஜிஆர்ட்ட ஜெயலலிதா எப்படி மனம் திருந்தினாரோ அந்த மாதிரி எங்க அண்ணன் கூக்கா செல்வம் கடைசியில் திமுக காரனா தான் செத்து போனார். அந்த பாவத்திற்கு சொந்தக்கார அம்மா தான் நேற்று பேசியிருக்கு. அந்த அம்மா பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வரல. நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். இந்த தொகுதி சம்பந்தமா அண்ணன் பேசிட்டார். யாரு? பாலாஜி அண்ணன், உங்க சட்டமன்ற உறுப்பினர். இந்த மாவட்டத்தில் மாவட்ட அமைச்சரா நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நெஞ்ச நிமித்தி நான் மாவட்ட கழக செயலாளர் செயல் வீரர் அண்ணன் பட்டியல் போட்டிருக்காரு. நான் அதுக்கெல்லாம் பேச வரல. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்க ஊர்ல ஸ்கூல் வேணும்னு சொல்லுவீங்களா, வேணான்னு சொல்லுவீங்களா? சத்தமா. இல்ல ஸ்கூல் எல்லாம் இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு ஒரு ஆளு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சத்தமா கையை தூக்கி சொல்லுங்க. சத்தமா. கேட்கல. வளர்மதி கேட்டுச்சா? எடப்பாடி இங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்க அது உங்க விருப்பம். அவர் வேற ஒரு ஆயுதம் சொல்றாரு, அதை நான் சொல்லல. நான் சொன்னா எங்க தலைவர் என்னை திட்டுவார். ஏன் அப்படி சொல்றேன்னா, எடப்பாடி சொல்றாரு ஊர்ல இருக்கிற காலேஜ் ஸ்கூல் எல்லாம் மூடிருங்க.
மூடிடலாமா? ஆமாவா இல்லையா? பதில் மூடக்கூடாது இல்ல. ஊரெல்லாம் பள்ளியை திறந்து, ஊரெல்லாம் பள்ளியை திறந்து, ஊரெல்லாம் கல்லூரி திறந்து, இந்த ஆண்களை விட பெண் சமூகம் படிக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள், நான் மாட்டுச்சாணி அல்லலாம், நான் வீட்டு வேலை பார்க்கலாம், ஆனா என் புள்ள படிக்கணும், என் புள்ள ஸ்கூலுக்கு போகணும், என்னைய மாதிரி சாணி அல்ல கூடாதுன்னு நினைச்சு என் பிள்ளைய படிக்க வச்சு ஓஎம்ஆர்ல, நீ யாருமா, நான் சாதாரண விவசாயி வீட்டு புள்ள, ஓம் புள்ள ஓஎம்ஆர்ல ஐடி கம்பெனில என் புள்ள வேலை செய்யறான்னு சொல்ல வச்சது திமுகவும் கருப்பு சிவப்பும். அத தடுத்து நிறுத்தணும்னு சொல்றது மாட்டுச்சாணியை நம்புற சாணி கும்பல், சங்கி கும்பல். அந்த சங்கி கும்பலோட நேத்து எடப்பாடி பழனிசாமி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நேத்து புதிய தலைமுறை விவாதத்தில் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சார், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்ததுனால திமுகவுக்கு கலக்கமாமேன்னு நான் சொன்னேன், எங்களுக்கு எந்த கலக்கமும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் எல்லா தேர்தலையும் ஒன்னா போகணும். எப்படி? இவங்க ரெண்டு பேரும் சங்கியும் சாணியும் ஒன்னா போங்க. நாங்க இந்த தேர்தல் இல்ல, 2026 இல்ல, 2031 இல்ல, நீங்க எப்ப எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்களோ அப்ப கோட்டையில திமுக கொடிதான் ஏறும். ஏன் தெரியுமா சொல்லுகிறேன்? இங்க எல்லாரும் 1000 ரூபாய் வாங்குறீங்களா? கை தூக்குங்க, நல்லா கை நல்லா உயர்த்தி தூக்குங்க. கைய நல்லா தூக்குங்க. வாங்குற 1000 பேரு கைய தூக்குறதுக்கே கத்துறோம், 4 பேர் எனக்கு வரல, அந்த சத்தம் அதிகமா கேக்குது. கேக்குது இல்ல? உங்க சத்தத்தை நம்ம அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் நேரடியா துணை முதலமைச்சர் சொல்லி, இன்னைக்கு தேதி 10, இன்னும் 5 நாள்ல உங்க ஊர்ல முகாம் நடத்த போறாங்க. அந்த முகாம்ல அப்ளிகேஷன் கொடுக்கிற எல்லாருக்கும் 1000 ரூபாய் வரப்போகுது. 17 உங்க ஊர்ல 17 உங்க ஊர்கார் சொல்றார். ஆக திருப்போரூர்ல 17ஆம் தேதி சிறப்பு முகாம். அந்த முகாம்ல கலந்துக்குங்க. மறக்காம எழுதி வச்சுங்க, 17ஆம் தேதி நம்ம திருப்போரூர்ல முகாம் நடக்க போகுது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, தகுதியுள்ள விட்டு போன பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தே தீரணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது செய்தி. இப்ப இந்த 1000 ரூபாய் ஒரு கும்பல் நிறுத்துன்னு சொல்லுது. நிறுத்திடலாமா? சத்தமா சத்தமா நிறுத்துன்னு சொல்ற கும்பல் உங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டா என்ன பண்ணுவீங்க? சத்தமா சத்தமா எனக்கு கேட்கல, என்ன பண்ணுவீங்க? என்னால கேட்டுச்சா அக்கா வளர்மதி? நீ கூட்டின கூட்டம் பேருக்கு வந்த கூட்டம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஓரணியில் திரண்டு இருக்கிற கூட்டம். அந்த 1000 ரூபாய் பிச்சை காசுன்னு சொன்னிச்சு பாஜக. நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய நிதி அமைச்சர். 1000 ரூபாய் பிச்சை காசு. உனக்கு பிச்சை காசா இருக்கலாமா? எங்க வீட்டுல எங்க தாய்மார்கள் வேலை பார்க்கிறாங்க, எங்கள் பிள்ளைகள் வேலை பார்க்கிறது. காலையில முதல்ல எந்திரிக்கிறது யாரு? சத்தமா பதில் சொல்லுங்க. நீங்க தானே காலையில எந்திரிச்சு ஆட்டு மாட்டை ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு, அதுக்கு மேல நம்ம பெத்த பிள்ளைகளை ஒரு பக்கம் ஓட்ட விட்டுக்கிட்டு, வீட்டுக்காரெல்லாம் சமாளிச்சு, பாத்திரம் கழுவி, துணி துவைச்சு, காலையில டிஃபன் எல்லாம் செஞ்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? இப்ப நீங்க பிள்ளைகளுக்கு காலையில சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறீங்களா? பதில் சொல்லுங்க. இல்ல எங்க சாப்பிடுறான் புள்ள? சத்தமா எங்க சாப்பிடுறான்? ஸ்கூல்ல சாப்பிடுறானா இல்லையா? ஒரு தாயோட முதல் கடமை என்ன? தான் பிள்ளை பசிச்சதுன்னா அந்த பிள்ளைக்கு பசியாத்துறது. ஆனா நீங்க பசியாத்தல, பசியோட பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. திங்கட்கிழமை பொங்கல், செவ்வாய்க்கிழமை கோதுமை உப்புமா, புதன்கிழமை ரவா, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை 5 வகையா உங்க பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுத்து, அந்த பிள்ளை சொல்றான், எங்க அம்மா வீட்டுல எனக்கு பழைய கஞ்சி தான் குடிச்சது, ஆனா நான் இங்க வந்து பொங்கல் உப்புமான்னு நல்லா சாப்பிடுறேன்னு சொல்றான்ல. இந்த காலை உணவு திட்டத்தை நிப்பாட்டுதுன்னு பாஜக சொல்லுது. அதோட நம்ம சங்கி பழனிசாமி இப்ப கூட்டணி வச்சிருக்கா.
சங்கி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்கார். ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் படிக்க வேண்டிய நிதியான 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்க வேண்டிய 2500 கோடியை நிப்பாட்டிட்டான். யாரு? மோடி சர்க்கார், பாஜக. அந்த பாஜகவோட இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க காலை உணவை நிப்பாட்டுறோம்னு கேட்கிறான். அவனுக்கு ஓட்டு போடுவீங்களா? சத்தமா போடுவீங்களா? அவ்வளவுதான். வளர்மதி கேட்டுச்சா? 3வது விடியல் பயணம். நீங்க பஸ்ல ஏறி போறீங்களா? டிக்கெட் கொடுக்கிறாரா கண்டக்டர்? கொடுக்கிறாரா? காசு கேட்கிறாரா உங்கள்கிட்ட? சத்தமா இல்ல. இந்த திட்டத்தை நிறுத்துன்னு சொல்றான். யாரு? மோடி சர்க்கார். இலவசத்தை நிறுத்து, விடியல் பயணத்தை நிறுத்து, பெண்கள் பஸ்ல போக கூடாது நிறுத்துன்னு எங்களை மறைமுக அழுத்தம் கொடுக்கிறது. ஆனா முதலமைச்சர் சொன்னார், மோடியோ அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ நீ எனக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாம், என் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் பேருந்தில் பயணிப்பதற்கு ஆண்டொன்றுக்கு 2200 கோடியே தமிழ்நாடு அரசின் சார்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செலுத்துகிறார் நீங்க பயணிக்கிறதுக்கு. நான் 3 திட்டம் தான் சொன்னேன். 1 மகளிர் உரிமை தொகை, அதை நிறுத்துன்னு சொல்றது பாஜக, அதோடு கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக. 2வது காலை உணவு திட்டம், நம் பிள்ளைகளுடைய படிப்புல கை வைக்கிறான், அதற்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை வர வேண்டிய 2500 கோடியை தடுத்து நிறுத்துறது பாஜக, அதோட கூட்டணி வச்சிருக்கிறது இந்த பாதம் தாங்கி பழனிசாமி. பாதம் தாங்கி பழனிசாமி எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? உங்க ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. என்ன ஊரு? கூவத்தூர்ல. அவர் எப்படி பதவி ஏத்தாரு? எப்படி? அன்னைக்கு தவள ஆரம்பிச்சவர் தான் தவளப்பாடி. எவன் கால பார்த்தாலும் உளுந்துறாரு. இப்ப எல்லாம் அவர் உழுவுறது 2 காலு தான். ஒன்னு அமித்ஷா, இன்னொன்னு மோடி. 2 பேர் காலை உளுந்து என்னமோ காப்போம் என்னத்தையோ மீட்போன்னு போறாரு. இல்ல, தன் கட்சியை மீட்கவும் சம்பந்தியை காக்கவும் தான் இந்த பேரணி. வேற எதுக்கும் கிடையாது. சம்பந்தி வீட்டுல இருந்து ஒண்ணு இல்ல, அவரோட சம்பந்தி ராமலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டுல இருந்து 746 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. எவ்வளவு? ஏழை விவசாயி எடப்பாடின்னா சம்பந்தி வீட்டுல இருந்து 746 கோடி எடுத்திருக்கு. ஈடி சொல்லிட்டான், உன் மகன் மித்துன் இருக்கான்ல, அவன் 47 கோடியோட ஒரு இடத்துல மாட்டி இருக்கான். உன் சம்பந்தி ராமலிங்க வீட்டுல இருந்து 746 கோடி பிக்ஸ் பண்ணி இருக்கோம். என்ன சொல்ற? கட்சியை கொடுக்கறியா இல்ல கூட்டணிக்கு வரியா அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு கட்சியும் வேண்டாம், அதிமுக வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் உங்களுக்கு அடிமைன்னு அமித்ஷா அண்ணா திமுகவை அடிமை திமுகன்னு பேர் மாத்தி நேத்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் சொல்றாரு, ஊர்ல இருக்க கோயில் காசெல்லாம் எடுத்து ஸ்கூல் காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னு. ஸ்கூல் காலேஜ் கட்டுறாங்க அப்படிங்கிறது. ஸ்கூல் எதுக்கு கட்டுறோம்? சத்தமா படிக்கிறதுக்கா? காலேஜ் ஏன் கட்டுறோம்? படிக்கிறதுக்கு. ஒருத்தர் ஸ்கூல் காலேஜ் வேணான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு தானே. வெக்கமா இல்ல எடப்பாடிக்கு? வெக்கமா இல்ல? நீ ஒரு திராவிட கட்சி தானே. நீ அண்ணா திமுக சொல்ற திராவிட கட்சின்னு இத்தனை நாள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நாற்காலிக்காக, தன் பிள்ளையை காப்பதற்காக, தன் சம்பந்தியை காப்பதற்காக காவி கொடி தெரித்து அடிமையாக அண்ணாமலைன்னு ஒருத்தன் உன்னை மானங்கட்டத்தனமா கேள்வி கேட்டானே, அந்த கட்சியில போய் நீ கூட்டணி வைக்கலாமையா? அண்ணாமலை இப்ப டிவியில போட்டோம்ல, அண்ணாமலைன்னு ஒரு ஆளு அசிங்கமா கேட்டா அண்ணாவை பேசினார்கள், நாங்கள் பாஜகவை விட்டு வெளியேறினோம். சார், பாஜகவும் ஆமையும் ஒண்ணு. பாஜகவும் சத்தமா ஆமையும் ஒண்ணு. ஆமை பூந்த வீடு விளங்குமா? விளங்காது இல்ல. தைலாபுரத்துல பாருங்க, பாஜக போனது அதிமுக. அண்ணன் சொன்னிச்சுல்ல, சசிகலா அதிமுக, ஓ பன்னீர்செல்வம் அதிமுக, டிடிவி தினகரன் அதிமுக, பழனிசாமி அதிமுக, எல்லாத்தையும் பிச்சு படாரிட்டாங்க. இப்ப தைலாபுரத்துல இப்ப சாயங்காலம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அன்புமணி இனிஷியல வேணா போட்டுக்கோ, என் பேரு ராமதாசன், நீ பயன்படுத்தவே கூடாதுன்ட்டார்.
பாவம் ஆமா பூந்துச்சு, குடும்பம் காணா போச்சு. ஆச்சா இல்லையா? அவங்க எங்க போனாலும் இப்படிதான். தமிழ்நாட்டில் அந்த ஆமையை உள்ள விடுவோமா? விடுவோமா? விடுவோம். பதில் நல்லா சொல்லுங்க. சட்டமா எனக்கு கேட்கல. கையை தூக்கி சொல்லுங்க. ஆமையை விடுவோமா? விடமாட்டோம்ல. அவ்வளவுதான். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். உங்களுக்கு உழைப்பதற்காக சார் நம்மகிட்ட பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். நமக்கு வர வேண்டிய பணம் ஜிஎஸ்டில பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு ட்விட்டர்ல ஒருத்தன் ஒரு சின்ன ஒரு ட்வீட் போடுறாமா, நேரா முதலமைச்சர் பேசுறார். ஒண்ணு இல்ல, நம்மள மாதிரி கல்வராயன் மலையில ஒரு பிள்ளை இருக்கா. அந்த பிள்ளை பேரு ராஜேஸ்வரி. அந்த பிள்ளை பழங்குடியின மலைவாழ் சமூகத்தை சார்ந்த பிள்ளை. அந்த பிள்ளை ஒரு பரீட்சை எழுதுறான். இந்தியாவிலேயே உயர்ந்த கல்வி நிறுவனத்துக்கு போற பரீட்சை ஐஐடில தேர்வு பெற்றுறான். அந்த பிள்ளை முதலமைச்சருக்கு ஒரு ட்விட்டர்ல சொல்றான், நான் இந்த மாதிரி ஐஐடில தேர்வாயிட்டேன், உங்களை பார்க்கணும் அப்படின்னு. நீ என்னை பார்க்க வர வேண்டாம், நான் வரேன்னு சேலத்துக்கு போறாரு. அந்த பிள்ளைய பார்க்கிறார். அந்த பிள்ளை பேரு ராஜேஸ்வரி. அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொன்னுச்சு? நாங்க மலையில இருக்கோம், கல்வராயன் மலையில இருக்கோம். எங்களுக்கு மேல ஸ்கூல் இல்லாம இருந்துச்சு. என் தாத்தா படிக்கல, என் பாட்டி படிக்கல, என் அப்பா படிக்கல, என் அம்மா படிக்கல. ஆனா நான் படிச்சேன். மலையில இருந்து கீழே இறங்கி வந்து படிக்கணும்னா மலையில இருந்து கீழே இறங்க 3.5 மணி நேரம் ஆகும், மேல ஏற 3.5 மணி நேரம் ஆகும். எங்க போய் படிக்கிறதுன்னப்ப எங்க ஊர்ல ஒரு ஸ்கூல் திறந்தாங்க. அந்த ஊர்ல நான் காட்டுவாசிகளா இருந்தவன், பழங்குடியின சமூகத்துல இருந்தவன் நான் இருந்தேன். அந்த ஒரு ஸ்கூலை திறந்தாங்க. அந்த ஸ்கூல்ல தான் தங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படிச்சேன். இன்னைக்கு நான் கல்வராயன் மலையில பழங்குடியின சமூகத்தில் பிறந்த ராஜேஸ்வரி கான்பூர் ஐஐடிக்கு போறேன். அதுக்கு காரணம் யார் தெரியுமான்னு முதலமைச்சர் சொன்னா. யாருமான்னு கேட்டாரு. அந்த புள்ள சொன்னா, கலைஞர் தாத்தா அப்படின்னு சொன்னா. இது இந்த அரசியல் இயக்கம் ஏதோ இன்னைக்கு சாலை போட்டோம், சாக்கடை போட்டோம் அப்படின்னு இல்லம்மா. அப்படி கிடையாது. ராஜேஸ்வரி சொன்னால, உண்டு உறைவிட பள்ளியை இந்தியாவிலேயே முதலில் உருவாக்கியது கருப்பு சோப்பு உதயசூரியனும் தான். ஏன் அந்த பள்ளியை இங்க சொல்றேன்னா, ஒரு சங்கி இருக்கிற ஸ்கூலை மூடி கோயில் பணத்துல ஸ்கூல் கட்டக்கூடாதுங்கிறான். காணிக்கை போடுகிறவர்கள் பக்தர்கள். அந்த பணம் பக்தர்களின் பிள்ளை படிப்பதற்கு ஸ்கூலை திறக்கிறோம். 1000 பேருக்கு உணவளித்தல், அன்னசத்திரம் 1000 அமைத்தல், அதை விட அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். கல்விதான் உன்னை உயர்த்தும், கல்விதான் உன் அடிமை விலங்கை உடைக்கும், கல்விதான் உன்னை மானமும் அறிவும் கொண்ட மனிதனாய் மாற்றும் என்று தந்தை பெரியார் சொன்னார். அந்த வழியில முதலமைச்சர் சொன்னார், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ படி, நான் இருக்க உன்னைய பார்க்கன்னு. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் படிச்ச பிள்ளைங்க 56 பேர் ஐஏஎஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி போயிருக்காமா. இது யாருடைய ஆட்சி? கலைஞரோட ஆட்சி. பார்த்து செய்யறார். நான் முன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது. அமைச்சர்கிட்ட உடனே லைன்ல வந்துருவார். இன்னைக்கு என்ன வேலை பார்த்தீங்க, என்ன வேலை செஞ்சீங்க, இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது வரைக்கும் முதலமைச்சர் கவனிக்கிறார். மக்கள் பணியை ஆற்ற சொல்லுகிறார். யோசிச்சு இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், அதை போலவே நான் முதல்வன் திட்டம், தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லாத தங்க தமிழ் புதல்வன் திட்டம், அதை போலவே பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம். உங்க பிள்ளை கல்லூரிக்கு படிக்க போனா அந்த பிள்ளைக்கு வருஷத்துக்கு 12,000, யூஜி 3 வருஷம் படிச்சா 36,000, பிஜி 2 வருஷம் படிச்சா 60,000, மொத்தம் 5 வருஷத்துல அந்த பிள்ளையினுடைய வங்கி கணக்கில் 60,000 ரூபாயை கொடுத்து நீ படிக்க வந்தா மட்டும் போதும்னு சொல்றது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றது அதிமுக சங்கிகளின் கூட்டம். நீங்க முடிவு செய்யுங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா போட்ட எச்சத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து 10 வருஷம் இருந்தா, எடப்பாடி முடிகிறப்ப தமிழ்நாடு ஜிடிபில -4.8. இன்னைக்கு எங்களுக்கு நிதி தரல, மோடி வஞ்சிக்கிறார், நிதியமைச்சர் நிதி தர மறுக்கிறார். ஆனால்
இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் எல்லா பிரச்சனையும் சந்திச்சு மத்திய அரசுக்கு அடிபணியாம என் மாநிலத்தில் நிதியை உயர்த்துவேன்னு சொல்லி இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜிடிபியில் 9.69% என்று இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக உயர்த்தியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்ம அமைச்சர் இருக்கார்ல, அவருடைய துறை மிகப்பெரிய துறை. நிர்மலா சீதாராமனுக்கு மிக வேண்டிய துறை. ஏன் தெரியுமா? எடப்பாடி ஆட்சியில 64,000 சிறு குறு தொழிலாளர்கள் ஒரே நாள்ல 3 நாள் கோயம்புத்தூர்ல. ஆனால் எடப்பாடி மூடிவிட்டு போனதையும் சேர்த்து நம்ம அமைச்சர் வந்தார். 2,15,000 சிறு குறு தொழில்களை தொடங்கி இந்தியாவிலேயே சிறு குறு தொழில்களுக்கு மாஸ்டர் அவார்டு வாங்கினது நம்ம அமைச்சர். ஏன் இதை சொல்லுகிறேன்? நாங்கள் மக்களுக்காக வந்தவர்கள். பதவி வரும் போகும், ஆனால் மக்கள் தொண்டு என்பது எங்கள் இயக்கத்தின் ரத்த நாளங்களில் ஊறுவது. அதற்காகத்தான் என்னுடைய அண்ணன் இதயவர்மன் இந்த கூட்டத்தை பதில் சொல்லுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறோம்? உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். நான் இவ்வளவு பிரச்சனை சொன்னேனே, கல்வி நதி, நம்முடைய குழந்தைகளுக்கு வர வேண்டிய தேசிய பிஹெச்சி சென்டர்லாம் போறீங்கல்ல, பிஹெச்சி சென்டர், அதுல குழந்தைகளுக்கான நிதி இருக்கு. அந்த நிதியை கொடுக்கல. கல்வி நிதியை தடுத்து நிறுத்துறான். நமக்கு நலத்திட்டங்களுக்கு வர வேண்டிய நிதி, மெட்ரோ திட்டங்களுக்கு வர வேண்டிய நிதி, எல்லா நிதியும் இதுல பாதி பேர் 100 நாள் வேலைக்கு போறீங்க. சம்பளம் வந்துச்சா? வரல. வந்துச்சா? சத்தமா பதில் சொல்லுங்க. ஏன் வரல தெரியுமா? நிர்மலா சீதாராமன் நிப்பாட்டி வச்சிருக்கு. நிர்மலா சீதாராமன் மோடியினுடைய நிதியமைச்சர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் கேட்டோம்னா அதிமுக சொல்லுது நாங்க தமிழகத்தை மீட்க போகிறோம்னு. அப்பா, அமித்ஷா கிட்ட இருந்து உன் கட்சியை மீட்டெடு. நான் சொன்னேன் பத்தியா, தமிழ்நாட்டில் நீ நிதி மறுக்கிறாய், தமிழ்நாட்டை புறந்தள்ளுகிறாய். ஆனால் ஒரு தலைவன், நான் கலைஞரின் வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒருவன் நிற்கிறேன். டெல்லி எங்கள் மீது எத்தனை அம்பை வேண்டுமானாலும் எய்யலாம், எங்கள் பிள்ளைகளை நசுக்கலாம், எங்கள் பெண்களை நசுக்கலாம். ஆனால் அவர்களை பாதுகாக்க டெல்லியை நோக்கி ஒரே தலைவன் மார்பு காட்டி நிற்கிறான். எந்த சங்கி ஆயுதம் வந்தாலும் அதை நான் மார்பில் தாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னை தாண்டி தமிழ்நாட்டு மக்களை ஒரு நொடியும் நீங்கள் தொட்டுவிட முடியாது என்று சொல்லி இருக்கிற ஒரு மாபெரும் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆதரிப்போம். நான் சொல்றது சொல்றீங்களா? திரும்ப சொல்லலாமா? கீழே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களை ஏந்திரீங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாடு. எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கம். நன்றி, வணக்கம்.